இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரியவர்களே, தெய்வம் நம்மோடு உண்டு. அதனால நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசு என் கோடு, இயேசு என்னோடு, இயேசு என் கூட இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு அஞ்சிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யாரை கண்டு கலங்கிடணும்? நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? அஞ்சாத என்னாலும் உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாத என்னாலும் உன்னோடு நான் இருப்பேன். என்றவும் வார்த்தையாய் என்னோடு இருப்பவரே, என்றவும் வார்த்தையாய் என்னோடு இருப்பவரே. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? என்னதான் எனக்கு எதிராய் மனுஷங்க செய்ய முடியும்? என்னதான் எனக்கு எதிராய் மனுஷங்க செய்ய முடியும்? எனக்கு துணை செய்ய என் பக்கம் உள்ளவரே, எனக்கு துணை செய்ய என் பக்கம் உள்ளவரே. கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன், கலங்கிட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? நான் ஏன் பயப்படணும்? யாரை கண்டு கலங்கிடணும்? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? இயேசுவே நீங்க இருக்க எனக்கு என்ன குறை? இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர், விண்ணேற்பின் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இறைமக்களே, இன்று நாம் ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு விழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த விண்ணேற்பு விழா நமக்கு ஒரு சில காரியங்களை சுட்டி காட்டுகிறது. இயேசு எப்பொழுது விண்ணேற்பு அடைகிறார் என்றால், 40 நாட்கள் அவர் உயிர் பெற்று எழுந்து 40வது நாள் அவர் விண்ணேற்பு அடைகிறார். இந்த 40 நாள் என்பது ஒரு முழுமையின் அடையாளமாக இருக்கிறது. அதே வேளையில் இந்த 40 என்பது ஒரு ஆன்மா மோட்சத்திற்கு செல்வதற்கு ஏற்ற ஒரு நாட்களாக இருக்கிறது. அதனால தான் ஒரு சில பங்குகளிலே
இறந்தவர்களுக்கு நினைவு பலி ஒப்பு கொடுப்பது 40வது நாள் வைப்பார்கள். காரணம், அவர்கள் இயேசு 40வது நாள் மோட்சத்திற்கு சென்றது போல நம்முடைய ஆன்மாக்களும் 40வது நாள் மோட்சத்திற்கு செல்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த நினைவு திருப்பலிகள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த விண்ணேற்பு கொடுக்கக்கூடிய 2வது செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இந்த விண்ணேற்பு எதை சொல்லுகிறது என்றால், இது ஒரு வரலாற்று காவியம். இதிலே பொய்யும் கிடையாது, ஒரு கட்டுக்கதைகளும் கிடையாது. மாறாக இது ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்று நிகழ்வு என்று எப்படி சொல்ல முடிகிறது? இயேசு ஒரு பாறையிலிருந்து தன்னுடைய வலது காலை உந்தி மேலே செல்கிறார். அதனால்தான் நீங்கள் உயிர் தாண்டவருடைய சொரூபங்களை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு கால் மேலே தூக்கியது போலவும் ஒரு கால் பாறையில் இருப்பது போலவும் இருக்கும். காரணம், அவர் விண்ணேற்பு அடைந்த பொழுது ஒரு காலால் உந்தி அவர் மேலே சென்றார். அந்த காலினுடைய தடங்கள் அங்கே இருக்கிறது. இன்றும் இயேசுவினுடைய பாத சுவடு அந்த பாறையில் பதிந்திருக்கிறது. அப்பொழுது சீடர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேகம் வந்து அவர்களை பிரித்தது அல்லது மறைத்தது. அன்பார்ந்தவர்களே, விண்ணகத்தில் மோட்சத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார், உடலோடு இருக்கிறார் என்பதன் மிகப்பெரிய சான்று இந்த விண்ணேற்பு விழா. இது ஒரு வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை யாரும் பொய் என்று சொல்ல முடியாது. அதனால் நான் விசுவசிக்கும் இந்த ஆண்டவர் இயேசு ஒரு வரலாற்று நாயகன், ஒரு உண்மையானவர் என்பதை நாம் நம்ப முடிகிறது. ஒரு சாதாரண மனிதன் மேலே செல்ல முடியாது, மோட்சத்திற்கு செல்ல முடியாது. அவர் அங்கே உடலோடு மேலே உந்தி செல்கிறார். இதை அவர் கண்டவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள். எனவே நண்பு மக்களே, இந்த விண்ணேற்பு என்பது 3வது செய்தி ஒன்றை நமக்கு கொடுக்கிறது. அது என்ன தெரியுமா? 3வது செய்தி, இந்த இயேசு எப்படி மேலே போனாரோ அதே போல் நாமும் போக போகிறோம். இந்த இயேசு எப்படி மோட்சத்தில் இருக்கிறாரோ அதுபோல் நாமும் இருக்க போகிறோம். அவரில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும், அவருடைய திருவுடல் திரு ரத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நாமும் அந்த இயேசுவை போன்று மோட்சத்தில் இருப்போம். நாமும் அழிய மாட்டோம். இயேசு நம்மை அழிய விட மாட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோர், இவர் வழியாக எனக்கு மீட்பு என்று நம்பிக்கை கொள்வோர் கண்டிப்பாக மோட்சத்தில் இருப்போம் என்ற நம்பிக்கையை இது நமக்கு வளர்க்கிறது என்ற எண்ணத்தோடு இந்த நாளில் இறை ஆசிரியரை பெற்று மகிழ்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் விண்ணேற்பு ஆண்டவர் வழியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you all. Praise the Lord. எனக்கு பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சுகமாய் இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன். தேவாதி தேவனுடைய கரம் உங்களோடு கூடவே இருக்கிறது. Praise the Lord. நல்ல சுகமா இருப்பீங்க. பைபிள் சொல்கிறது, சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1 வசனம், யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. எனக்கு பிரியமானவர்களே, பாதுகாப்புக்காக நிறைய காரியங்களை நாம் இன்னைக்கு செய்கிறோம். நிறைய உடற்பயிற்சிகள், உணவுல கட்டுப்பாடு, நல்ல எத்தனையோ காரியங்கள்ல நம்ம அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டு இந்த பாதுகாப்பு, இந்த உடலுக்கு நல்ல ஒரு பாதுகாப்புக்கான முயற்சிகள், குடும்பத்தை பாதுகாக்கணும். என்ன செய்யறோம்? நல்ல கொஞ்சம் பொருளாதாரம், பணம் எல்லாம் இருந்ததுன்னா பாதுகாப்பா இருக்கணும். இன்னைக்கு பயணங்கள்ல பாதுகாப்பு, சீட் பெல்ட் எல்லாம் போடுறோம் பாத்தீங்களா? அதே போல கார்ல போகும் பொழுது நமக்கு ஏர் பேக் அப்படின்னு எல்லா இடமும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வைத்திருந்தும் கூட அநேக நேரங்கள்ல நம்ம முயற்சிகள் தோற்று போய் விடுகிறது. என்னங்க நல்லா தானங்க இருந்தாரு, என்னங்க ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் கைகூடாம போயிட்டு. என்னங்க பிள்ளைங்களுக்கு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சாரு, என்ன ஆச்சு? ஐயோ அதை எங்க கேட்குறீங்க? அந்த பையனும் பொண்ணும் என்னமெல்லாம பண்றாங்க, ஊதாரியா இருக்கிறாங்க. இப்படி அழுகிறவர்கள் நிறைய பேர். இல்லைங்க, பயணம் செய்யும் பொழுது பாதுகாப்பான வாகனத்துல தானே போனாங்க, அது பாதுகாப்பான வாகனம் தாங்க, ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல, இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகல அப்படின்னு விபத்துக்கள்ல எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்துல
ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு எங்க இருந்து வருது தெரியுமா? மனுஷனுடைய கண்டுபிடிப்புல இல்லைங்க, தெய்வத்தினுடைய பாதுகாப்பு. சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் உங்களை பாதுகாத்தா மட்டும்தான் நீங்க நல்லா இருக்க முடியும். உங்க பிள்ளைங்க, உங்க சோர்ஸ், உங்களுடைய பயணம் எல்லாமே பாதுகாக்க முடியும். அதனால நான் மீண்டும் அந்த வார்த்தையை கவனிங்க. யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. நல்லா கவனிப்பீங்க நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக நீங்க சொல்லிக் கொள்ளுங்க, நான் ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை செய்து என்னையோ என் குடும்பத்தையோ பாதுகாக்க முடியாது. என்னால முடிந்ததை நான் செய்யலாம், ஆனா அதுக்கு மேல ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை பாதுகாப்பார். நம்புறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உமது பெயர் இயேசு என்கிற உம்முடைய நாமத்தினால் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஜெபிப்போம். அப்பா, நீரே எங்களை பாதுகாப்பவர். உம்முடைய பாதுகாப்பின் வல்லமை இப்போது இந்த குடும்பத்தில் இறங்கி வரட்டும். இவர்கள் வாழ்க்கையில ஆண்டவரே தீங்கு, தீமை, பொல்லாப்பு, வாதை எல்லாவற்றிற்கும் விலக்கி இவர்களை பாதுகாத்தருளும். என்னுடைய தொழில் முயற்சிகள், வருமானங்கள், இவைகளுக்கு விரோதமாக செயலாற்றுகிற அந்தகார சக்திகள், தீயோனின் எல்லா ஆக்கணைகளிலிருந்தும் இவர்களை விடுவித்தருளும். உம்முடைய கரம் இவர்களை பாதுகாக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் திருப்பாடல் 20:1, யாக்கோபின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. God bless you. மரியே வாழ்க.